வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆன்லைன் முறையில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும். பிப்ரவரி 1 முதல் தேர்வுகள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. கோவை செட்டிப்பாளையத்தில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. திருச்சி கூத்தைப்பார் ஜல்லிக்கட்டில் காளைகளை திறம்பட அடக்கி பரிசுகளை அள்ளிய காளையர்கள். கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த பயிற்சி. செயல்முறை விளக்கம் மூலம் பல தகவல்களை அறிந்து கொண்ட விவசாயிகள். ஆத்தூர் அருகே மழை பாதிப்பால் கத்திரிக்காய் விளைச்சல் குறைந்து விலை அதிகரிப்பு. 30 கிலோ கொண்ட மூட்டை 1300 ரூபாய் வரை விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள கடைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் கட்டாயம். பொருத்தாவிட்டால் அனுமதி ரத்து என ஆணையர் எச்சரிக்கை. ஓசூரில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் ரோஜா பூ விலை வீழ்ச்சி. 10 மடங்கு விலை சரிவால் விவசாயிகள் வேதனை. ஓமலூர் வட்டாரத்தில் தேங்காய் விளைச்சல் அதிகரிப்பு. விற்பனை அதிகரிப்பாலும் உரிய விலை கிடைப்பதாலும் வியாபாரிகள் உற்சாகம். செங்கல்பட்டு மாவட்டம் வேதாச்சலம் நகர் பகுதியில் கொட்டப்பட்ட மருந்து மாத்திரைகளால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி. உரிய விசாரணை நடத்த மாவட்ட சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நேதாஜியின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லி இந்தியா கேட்டில் அவருக்கு சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியா கேட்டில் உள்ள அமர் ஜவான் ஜோதி என்கிற அணையா விளக்கு தேசிய போர் நினைவு சின்ன அணையா விளக்குடன் இணைக்கப்பட்டது. விருதுநகரில் பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு 9692 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸின் 3வது அலையில் ஏராளமான உயிரிழப்புகளை தடுப்பூசிகள் தடுத்துள்ளன என நித்தி ஆயோக்கின் சுகாதார குழு உறுப்பினர் வி.கே. பால் தெரிவித்தார். முக்கிய ஆவணங்களை வாட்ஸ்அப், டெலிகிராம் மூலம் பகிர வேண்டாம் என அரசு அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒமிக்ரான் பாதிப்புள்ள நாடுகளில் இருந்து வருவோர் கொரோனா இல்லை என்றாலும் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களின் தொகுப்புகளில் QR குறியீடுகளை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது. கானா நாட்டின் அபியேட் பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஏராளமான கட்டடங்கள் தகர்ந்து 15ற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்கிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஓமனில் இன்று தொடங்கும் மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணி மலேசிய அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவில் இந்த ஆண்டு நடைபெறும் T20 உலக கோப்பையில் இந்தியா தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் எதிரொலியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் செமஸ்டர் தேர்வுகள் ஆன்லைனில் நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, பிப்ரவரி 1 முதல் 20ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என்றார். செமிஸ்டர் தேர்வு, இப்போ ஃபர்ஸ்ட் செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர், இது போன்ற தேர்வுகள், செமிஸ்டர் தேர்வுகளை மட்டும் உடனடியாக, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி துவங்கி ஆன்லைனில் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இறுதி செமஸ்டர் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு மட்டும் நேரடி முறையில் நடத்தப்படும் என குறிப்பிட்டார். ஜூன் மாதம் ஜூலையில் தான் நம்ம இறுதி ஆண்டு தேர்வு வரும். அப்பொழுது அந்த தேர்வு வருகிற பொழுது அப்பொழுதைய சூழ்நிலை கருதி நிச்சயமாக ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் நேரடியாகத்தான் நடத்துவது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். அதை அவங்கள வரவழைச்சி அப்பப்போ அவங்கள கூப்பிட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் சுழற்சி முறையிலாவது அவர்களுக்கு நேரடியாகத்தான் நடத்த வேண்டும். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட நடவடிக்கைகள் நகர்ப்புற தேர்தலிலும் கடைபிடிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தேர்தல் நடத்த டிசம்பரில் சுற்றறிக்கை வெளியிட்ட நிலையில் தேர்தல்களை தள்ளி வைக்க கூறும் அனைத்து மனுக்களும் 24ஆம் தேதி விசாரணை செய்யப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு கடந்த சில நாட்களாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்து வருகிறது. அதன்படி கோயில்களில் வார இறுதி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வழக்கமாக நடைபெறும் பூஜைகள் நடைபெற்றாலும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்களும் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஓசூரில் ரோஜா பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் திறந்தவெளி மற்றும் பசுமை குடில்கள் மூலம் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பூக்கள் விளைவதற்கு ஏற்ற சீதோஷ்ண நிலை ஓசூரில் நிலவுவதால் இப்பகுதி விவசாயிகள் பூ சாகுபடியில் ஆர்வம் காட்டுகின்றனர். இங்கு உற்பத்தியாகும் ரோஜா பூக்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் உள்நாட்டு சந்தைகளில் விற்பனைக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் கொரோனா பரவல் காரணமாக ரோஜா வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் ஓசூர் பகுதிகளில் இருந்து ரோஜா பூக்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி குறைந்தது. தற்போது ஊரடங்கால் 20 பூக்கள் கொண்ட ஒரு கொத்து 10 மடங்கு விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நோய்களிலிருந்து செடிகளை காப்பாற்றி நல்ல மகசூல் கிடைத்து வரும் நிலையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் அடுத்து வரும் நாட்களில் ரோஜா பூக்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்த்திருப்பதாக கூறுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தமிழகம், புதுவை, காரைக்கால், அதனை ஒட்டிய கடலோர பகுதியான ஆந்திர, ராயலசீமா, தெற்கு கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கத்திரிக்காய்க்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்கள். விவசாயிகளுக்கு மண்புழு உரம் தயாரிப்பது குறித்து பயிற்சி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆத்தூர் அருகே கத்திரிக்காய் வரத்து குறைவால் விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வளையமாதேவி, காந்திபுரம், மஞ்சினி உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் கத்திரிக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கனமழை காரணமாக ஒரு சில இடங்களில் கத்திரிக்காய் விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதனால் சந்தைகளில் கத்திரிக்காய் வரத்து குறைந்து நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடந்த மாதத்தில் 30 கிலோ எடை கொண்ட ஒரு கத்திரிக்காய் சிப்பம் 400 முதல் 500 ரூபாய் வரை விலை போனதாகவும் தற்போது 1300 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு மண்புழு உரம் மற்றும் மண்புழு குளியல் நீர் உற்பத்தி குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு மண்புழு உரம் மற்றும் மண்புழு குளியல் நீர் உற்பத்தி குறித்த ஒருநாள் இலவச பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்திய வேளாண் வானிலை ஆராய்ச்சி திட்டத்தின் மூலம் நடைபெற்ற இம்முகாமை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் பாஸ்கர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மண்புழு உரம் மற்றும் குளியல் நீர் பற்றிய தொழில்நுட்ப கையேட்டை வெளியிட்டார். இந்த முகாமில் மண்புழுக்களை சேகரிப்பது பற்றியும் அவற்றை வளர்க்கும் முறைகள் குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கமே விவசாயிகளுக்கான இடுபொருட்களான சில்பாலின், அதாவது மண்புழு உரத்தொட்டி பிளஸ் அது மண்புழுக்களை வளர்க்கக்கூடிய ஒரு மண்புழுக்கள் நிழலான இடத்தில் வளரக்கூடிய ஒரு நிழல் வலை பிளஸ் மண்புழுக்கள் இதை கொடுத்து அந்த விவசாயிகள் தங்களுக்கு தேவையான இயற்கை உரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் தங்கள் இடத்துல போய் தோட்டத்தில் போய் இந்த மண்புழுக்கள் கிடைக்கக்கூடிய மண்புழுக்களை எவ்வாறு சேகரிப்பது என்றும் அந்த மண்புழுக்களை வைத்து எப்படி மண்புழு உரம் தயாரிப்பது என்றும் மண்புழுக்களிலிருந்து எப்படி மண்புழு குளியல் நீர் உற்பத்தி செய்வது என்பது எடுத்துட்டு போறாங்க. அது இந்த விவசாயிகள் பெருமக்கள் கொண்டு போய் தங்களுடைய வயல் நிலங்களில் இந்த செய்முறையை பயன்படுத்தி வாழ்வது என்பதுதான் முக்கிய நோக்கம். உறை பனிக்கால தன்மை குறைந்ததால் பிரையன் பூங்காவில் பூத்துக் குலுங்கும் அலங்கார செர்ரி மலர்களின் பூக்கும் தன்மை குறையத் தொடங்கியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் டிசம்பர் இறுதி வாரம் முதல் பிப்ரவரி முதல் வாரம் வரை உறைபனி காலம் நிலவும். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை வரை மழைக்கால காலநிலை மற்றும் மேக மூட்டங்கள் தொடர்ந்ததால் உறைபனி காலத்தின் தன்மை குறைந்தது. இதனால் பிரையன் பூங்காவில் உறைபனி காலத்தில் பூத்துக் குலுங்கும் அலங்கார செர்ரி மலர்களின் பூக்கும் தன்மையும் குறைந்துள்ளது. ஜனவரி மாதத்தில் மரம் முழுவதும் பூக்கும் இந்த மலர்கள் இந்த ஆண்டு குறைந்து மரத்தில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 10% குறைந்துள்ளது. செங்கல்பட்டு வேதாச்சலம் நகர் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் அருகே 30 பெட்டிகளில் 3000 மாத்திரைகளுக்கு மேல் குப்பை தொட்டியில் போடப்பட்டுள்ளது. இவை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காலாவதியாக கூடிய மாத்திரைகள். குடியிருப்பு பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் மருத்துவ கழிவுகள் மற்றும் மாத்திரைகளை கொட்டி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்ட மாத்திரைகளா இல்லை தனியார் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து தெரியவில்லை என கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. போட்டியில் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் திறம்பட அடக்கி பரிசுகளை வென்றனர். சிறப்பாக களமாடிய காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது.
கொரோனா தாக்கம் காரணமாக பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மூலம் போட்டி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அமர்ந்து கண்டு களித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள காட்டுகாநல்லூர் கிராமத்தில் வருடம்தோறும் காணும் பொங்கலை முன்னிட்டு காளை விடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். காணும் பொங்கல் அன்று ஊரடங்கு காரணத்தினால் அன்று நடைபெறுவதாக இருந்த காளை விடும் திருவிழாவை தற்போது நடத்த ஊர் மக்கள் முடிவெடுத்து இதற்காக தோரணங்கள், வாழை மரங்கள், வாடிவாசல் அமைக்க கிராம பொதுமக்கள் முயன்றபோது போலீசார் விழாவை நடத்த அனுமதி இல்லை என கூறினார். இதனால் அப்பகுதி மக்கள் கண்ணமங்கலம் அமிர்தி சாலையில் மறியலில் ஈடுபட்டு திருவிழாவை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 100 மீட்டர் தாண்டி போனா வேலூர் மாவட்டம், அங்க பதிவு வாங்கி மாடு விடுறாங்க பக்கத்தூர்ல. எங்க ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாரும் மாடு நிக்கிறாங்க. அப்ப திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லையா? தடை செய். அப்ப அனைத்து கொரோனா பரவுது இல்ல? கொரோனா வந்தா காடு மட்டும் கொரோனா வராமா? திருவண்ணாமலை நாங்க சாலை மறியல் எங்க கிராமத்தில் பண்ணியிருக்கோம். இதே மறியல் எங்களுக்கு இன்னும் சில இந்த மாதத்துக்குள்ள எங்களுக்கு நல்ல டேட் கலெக்டரை அறிவிக்கணும்னா எங்களுடைய போராட்டம் இதை விட அதிக நீடிக்கும். கண்ணமங்கலம், ஆரணி அடுத்த எல்லா கிராம சுற்றுவதில் பேசினாங்க. எங்களுடைய போராட்டம் கண்டிப்பா நடக்கும். தயவு செய்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தடை உடை. ராஜபாளையம் அருகே ஊருணியில் இருந்து கழிவுநீர் வெளியேற வடிகால் வசதி இல்லாததால் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள அருள்புத்தூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் விவசாய நிலத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அங்குள்ள ஊருணிக்கு செல்வது போன்று வாய்க்கால் வசதி உள்ளது. ஆனால் இந்த ஊருணி நிறைந்தால் உபரி நீர் வெளியேற வடிகால் வசதி இல்லை. இந்நிலையில் தற்போது ஊருணி நிறைந்து வெளியேறும் கழிவுநீர் அருகே உள்ள வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கிறது. பல நாட்கள் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் கொசு உள்ளிட்ட பூச்சிகளால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பல்வேறு உடல் உபாதைகளால் சிரமப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மகளிர் சுகாதார வளாகம் கடந்த 2 வருடங்களாக பராமரிப்பின்றி இருப்பதால் திறந்த வெளியை பயன்படுத்தும் அவலம் நிலவி வருகிறது. தலவாய்புரம் பஞ்சாயத்து பக்கத்துல அருள்புத்தூர்னு இருக்கு சார்.
தெக்கடி ஊரத்தில் ஊரணின்னு ஒன்று இருக்கு. அதில் ரொம்ப ஆழம். அதனால் கழிவு நீர் வந்து 2 தெருவு கழிவு நீர் நிறையா வந்து நிரம்புது. குளத்து தண்ணி வந்து கொஞ்சம் கிடங்குது. அப்படிங்கும்போது தயங்கி போய் இருந்து வெறும் கொசுவா அடையுது சார். இது அரசாங்கம் தான் பார்த்து ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும். சேலத்தில் தேங்காய் அறுவடை பணிகள் தொடக்கம். சிவகங்கையில் ரசாயனம் தடவப்பட்ட மீன்கள் பறிமுதல். நெல்லையில் சாலையை ஆக்கிரமித்துள்ள மணல் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். முகக்கவசம் அணிந்த வாகன ஓட்டிகளுக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி போக்குவரத்து போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். சென்னை போரூர் மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போரூர் சிக்னல் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனம், கார், பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் முகக்கவசம் அணிந்து வந்தவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு மாலை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து இனிப்பு வழங்கினர். முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு முகக்கவசம் வழங்கி ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கினர். மேலும் வாகனங்களில் முகக்கவசம் அணிந்து வந்ததற்கு நன்றி என்ற வாசகத்தோடு ஸ்டிக்கர்களை போலீசார் ஒட்டினர். ஓமலூர் வட்டாரத்தில் தேங்காய் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தேங்காய் வரத்து அதிகரித்து விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காய் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. இதனால் சந்தைக்கு தேங்காய் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நாள்தோறும் 500 முதல் 600 டன் வரை தேங்காய் விற்பனைக்கு வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேங்காய் வரத்து அதிகரிப்பால் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது 20 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 15 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விலை குறைந்தாலும் விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மீன் சந்தையில் ரசாயனம் தடவிய மீன் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு வந்த புகாரின் அடிப்படையில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மிகப்பெரிய அளவில் மீன் மொத்த விற்பனை சந்தை இயங்கி வருகிறது. இந்நிலையில் நடைபெற்ற சோதனையில் ரசாயனம் தடவப்பட்ட 20 கிலோவிற்கும் மேற்பட்ட மீன்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்து அதிகாரிகள் அழித்தனர். சங்கரன்கோவில் ராஜபாளையம் பிரதான சாலையில் மணல் மூடியிருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் இருந்து ராஜபாளையம் வரை இருவழி மாநில சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கனரக வாகனங்களுக்கும் இருசக்கர வாகனங்களுக்கும் செல்ல தனித்தனியாக பாதை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர வாகன பாதையில் மணல் பரவி மூடியுள்ளது. இதையொட்டி செடிகளும் வளர்ந்திருப்பதால் பேருந்துகள் செல்லும் பாதையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இருசக்கர வாகன பாதையை மூடியிருக்கும் மணலையும் சாலையோர செடிகளையும் அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இடங்களில் உள்ள கடைகள், வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்காணிப்பு கேமரா பொருத்தினால் குற்ற செயல்கள் வெகுவாக குறையும் என்றும், ஒருவேளை குற்ற செயல்கள் நடந்தால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிக்க உதவும் எனவும் தெரிவித்தார். ஒவ்வொரு பொது கட்டிடங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயம். அதை கட்டட விதிகளில் அவர்கள் அனுமதிக்கு வரும்பொழுது நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம். அந்த வகையில் நம்முடைய மாநகராட்சி எல்லைக்குள் கட்டப்படுகின்ற கட்டடங்கள், பொது கட்டடங்கள், பப்ளிக் பில்டிங்ஸ்னு சொல்லுவோம், பப்ளிக் பில்டிங் லைசன்சிங் ஆக்டின் படி வருடந்தோறும் அவர்கள் தாசில்தாரிடம், வட்டாட்சியரிடம் அந்த உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது சிசிடிவி கேமரா கட்டாயம் நிறுவியிருக்கிறார்களா இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கேமரா இருப்பதனால நகரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெகுவாக குறையும். எந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த கேமராக்களின் மூலமாக நாம் ஈஸியாக கண்காணிக்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பொட்டியபுரம் ஊராட்சியில் உள்ள சட்டூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர்.
இந்த கிராமத்தில் பாலதண்டாயுதபாணி பாத யாத்திரை குழு செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் அனைவரும் முறையாக பருவமழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், கால்நடைகள் அதிகரிக்க வேண்டும், மக்களுக்கு கொரோனா தொற்றுகளின் பாதிப்புகள் குறைய வேண்டும் என்று முருகனுக்கு தினமும் பூஜை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பாத யாத்திரையை துவங்கி ஓமலூர், தாரமங்கலம், சங்ககிரி, ஈரோடு, தாராபுரம் வழியாக பழனிக்கு செல்கின்றனர். பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் மக்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடலூர் அருகே 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து காணப்படும் சாலைகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் திரண்டு வந்து பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். பாடாந்துறை கிராமத்திலிருந்து கெனியன் வயல் மற்றும் காம்பாடி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய 2 சாலைகள் உள்ளன. இந்த சாலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாமல் உள்ளதால் குண்டும் குழியுமாக மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. இதுகுறித்து பேரூராட்சியில் மனு அளித்துள்ள மக்கள், அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். வேலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட தோட்டப்பாளையம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வேலூர் மாநகராட்சியை கண்டித்து அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் தோட்டப்பாளையம் காட்பாடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை கலைந்து செல்ல வைத்தனர். நகராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள வாக்குச்சாவடி மையங்களை கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையர் ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 14 வார்டுகளை 27 வார்டுகளாக பிரிக்கப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டது. நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளில் தேர்தல் நடைபெறவுள்ள வாக்குச்சாவடி மையங்களை வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். குடியிருப்புக்குள் புகுந்த புள்ளிமான், 30,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பறிமுதல், கள் இறக்க அனுமதி கேட்டு போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் அருகே பனை மரங்களில் கள் இறக்கி அருந்தும் போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு பனை மரங்களில் கள் இறக்குவதற்கு தடை விதித்துள்ளது. இதற்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் ஈரோடு, நாமக்கல் மாவட்ட எல்லையான கருங்கல்பாளையம் சோதனை சாவடியில் தமிழகத்தில் கள் இறக்குவதற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அருகே குடியிருப்பு பகுதியில் 3 புள்ளிமான்கள் புகுந்தது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள ஓம் சக்தி நகர் உட்பட ஜே நகர் பகுதியில் பாலா என்பவரது வீட்டினுள் 3 புள்ளிமான்கள் நுழைந்துள்ளன. வீட்டினுள் நுழைந்து சிறிது நேரம் அங்கேயே நின்ற மான்களை செல்போனில் வீட்டின் உரிமையாளர் வீடியோ எடுத்துள்ளார். அப்போது மான்களை கண்ட நாய்கள் குரைத்ததால் 3 மான்களும் அங்கிருந்து துள்ளி குதித்து ஓடியது. மதுரை, நாகமலை, புதுக்கோட்டை பகுதிகளில் உள்ள பள்ளி அருகே அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த ஜெயகணேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 50,354 ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா பகுதிகளில் குட்கா புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வானிலை ஆய்வக சாலை, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை செய்ததில் வானிலை ஆய்வக சாலை கலையரங்கம் பகுதியில் குட்கா பொருட்கள் விற்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 30,000 மதிப்புள்ள குட்கா பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் அரிய வகை ஆந்தை குஞ்சுகள் மீட்கப்பட்டது. பெரம்பலூர் கல்யாண் நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அரிசி ஆலை உள்ளது. கடந்த 3 மாதங்களாக இயங்காமல் இருந்த அந்த ஆலையை பணியாளர்கள் சீர் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு 4 பறவை குஞ்சுகள் கத்தியபடி ஓடி வந்துள்ளது. பார்ப்பதற்கு வித்தியாசமான தோற்றத்துடன் இருந்த பறவை குஞ்சுகள் குறித்த தகவலின் அடிப்படையில் வந்த வனத்துறையினர் அவை ஆந்தை குஞ்சுகள் என்றும் அரிய வகையான கொட்டகை எனும் இனத்தைச் சேர்ந்தது என்றும் மலைத்தொடர்களில் வாழக்கூடியவை என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். இனப்பெருக்கத்திற்காக இங்கே வந்து தாய் பறவை குஞ்சு பொறித்திருக்கலாம் என்றும் தற்போது மீட்கப்பட்டுள்ள குஞ்சுகள் இன்னும் 10 நாட்களில் தனியாக வாழ பழகிவிடும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். திருச்சி மாநகர பகுதிகளில் சில அடையாளம் தெரியாத நபர்கள் தெருநாய்களை விஷம் வைத்து கொன்றுள்ளனர். அந்த பகுதிகளில் அடிக்கடி நாய்களால் விபத்து ஏற்படுவதாக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குறிப்பாக எடமலைப்பட்டி, புதூர், சரவணாபுரம் ஆகிய பகுதியில் திட்டமிட்டு தெருநாய்களுக்கு சிலர் விஷம் வைத்து உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.